இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். அந்த கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி 1 கப்பு பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, இந்த ரேஷியோவில் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்குனா நம்ம சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.